இன்று இரவு 6 மணிக்கு தொடங்க போகுது ஐபிஎல் சீசன். ஓகே, இன்றைக்கி வந்து ஹிந்து தமிழில் ஹெட் நியூஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. டெல்லி தீ விபத்தின் போது வந்த தீயணைப்பு அதிகாரிகள் வந்து போலீஸார் அதிர்ச்சி. கர்நாடக பேரவையில் அமளி, 18 பாஜக எம்எல்ஏக்கள் இடைநீக்கம். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் தான். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் இன்று சென்னையில் தொகுதியில் மக்கள் மறுவரை தொடர்பாக ஒரு 7 மாநிலத்திலிருந்து அமைச்சர்கள் முதலமைச்சர்கள்லாம் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதுதான் இருந்தது தொகுதி மறுவரை குறித்து சென்னையில் கூட்டுக்குழு கூட்டம். இதுதான் கூட்டுக்குழு கூட்டம் தான் வந்து செயல்பட்டு நியமன முறையில் தேவை என வலியுறுத்தி ரிப்பன் மாளிகையில் ஒளிர்ந்த வாசகம். இன்றைக்கி வந்து மீட்டிங் நடக்குதுப்பா சென்னையில். இன்றைக்கி ஒரு 10 மாவட்டங்களில் மழைக்கு வந்து வாய்ப்பு. நீலகிரி, கோவை உள்ளிட்ட திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. அடுத்து, தமிழகத்தில் 4 ஆண்டுகளில் 5.35 கோடி விவசாயிகள் பயன். பேரவையில் அமைச்சர் பன்னீர்செல்வம் தகவல். எந்த திட்டத்தின் வேளாண்மை திட்டங்களால் 4 ஆண்டுகளில் பயனடைஞ்சிருக்காங்க வேளாண் திட்டத்தினால். அடுத்து, 2024-25 நிதியாண்டில் 19,287 கோடி கணக்கான இறுதி துணை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். இன்றைக்கி வந்து வேர்ல்டு வாட்டர் டேவும் முக்கியமான நாளாகும். மார்ச் 22 உலக நீர்க்குயில் தினம். இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் வாட்டர் டே. மார்ச் 22 உலக நீர் தினம். சிட்டுக்குருவிகள் தினமும் வந்துச்சு இந்த வாரத்தில். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது இங்கே வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. அதாவது JIIT பல்கலைக்கழகம், அமெரிக்காவின் டூல்சா பல்கலைக்கழகம் இரட்டை படிப்பை தொடங்க புத்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அதாவது என்னென்னா, ஒரு டிகிரி வச்சு 2 பட்டம் வாங்கிக்கலாம். அதாவது பிடெக் பிரிவில் இரட்டை பட்ட படிப்பை வழங்கும் திட்டத்தை தொடங்குவதற்கு ஒடிசாவில் புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி நிறுவனம், JIIT நிகர்நிலை பல்கலைக்கழகம் மற்றும் அமெரிக்காவின் ஒக்லஹோமா மாகாணத்தில் உள்ள டூல்சா பல்கலைக்கழகம் இடையே புத்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. இதோட சிறப்பம்சம் என்னென்னா, இந்த புதுமையான முன்முயற்சி 2+2 திட்டத்தின் மூலம் மாணவர்கள் JIITயில் 2 ஆண்டுகளும் டூல்சா பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுகளும் கல்வி கற்பார்கள். பட்டப்படிப்பை முடிக்கும்போது, கல்வி கற்று முடிக்கும்போது ஒரு பட்டம் மட்டும் இல்லை நண்பர்களே, 2 பட்டங்கள், அதாவது ஒரே நேரத்தில் 2 பட்டங்களை பெறுவார்கள். இது சர்வதேச தரத்திலான கல்வியை வழங்கும் பரந்த உத்தியின் ஒரு பகுதியாகும் என்கிறார்கள். அடுத்தது பார்க்கலாம் மக்களே. அடுத்தது, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கட்டணமில்லா பயண அட்டை ஜூன் 30 வரை செயல்படியாகும் என்று சிவசங்கர் தெரிவித்தார். இதை தொடர்ந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், தமிழ்நாட்டில் 2000 ரூபா செலுத்தி மாதம் ஃபுல்லாக பயணிச்சிக்கலாம்னு சொல்லி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2000 ரூபா கொடுத்து ஒரு மாதத்துக்கான அந்த பயண அட்டையை காமிச்சு ஒரு நாள் ஃபுல்லாகவும் 24 ஹவர்ஸ் இங்கே சுற்றிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துலேயும் சுற்றிக்கலாம்.
அந்த மாதிரி ஒரு பயணத்திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அதுவும் நம்ம பார்த்தோம். ஓகே, உலக தண்ணீர் தினம் இன்று மார்ச் 22 நிமிஷம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ஒரு முக்கியமானதுப்பா. இருக்கிறதே இன்றைக்கி முக்கியமான டேட்டு இந்த வாட்டர் டே தான். அடுத்தது இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு முக்கியமான ஒரு லைப்ரரியை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. அதாவது திருச்சியில் 290 கோடியில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் காணொளி வாயிலாக அடிக்கல் நாட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து தெரிஞ்சுக்கணும். இது இந்த எங்கே இருக்குன்னா திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருக்குது. இதில் என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் தரை மற்றும் 7 தளங்களுடன் கூடிய நூலக கட்டடம், 235 கோடிகளில் புத்தகங்கள் மற்றும் புத்தகங்கள் வந்து வச்சுருக்காங்க மக்கள் பார்வைக்கு. அதிலும் தொழில்நுட்ப சாதனங்களும் 5 கோடியிலலாம் செலவு பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல நியூஸ்ப்பா. உத்தரப்பிரதேசத்தில் நம்ம திருவள்ளுவரோட சிலையை அங்கே இருக்கிற தமிழ் அதிகாரியின் முயற்சியால் நிறைவேறிய 34 ஆண்டுகான கால கோரிக்கை. களமிறங்கியது மீண்டும் IPL. இன்று தொடங்க போகும் IPLலில் கொல்கத்தா கண்கவர் நிகழ்ச்சிகளுடன் கொல்கத்தாவில் தான் நடக்க மாட்டிருக்கு. IPL கிரிக்கெட் போட்டி இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்திலிருந்து யார் KKR RCB மோதல். இதில் வந்து ஒரு ரூல்ஸு சொல்லியிருக்காங்க. புதிய விதிமுறைகள் அமலாகும் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. பார்த்துக்கோங்க. உண்மையை கொள்ள அனுமதி, உயரமாக வீசப்படும் வைடு, ஆஃப் சைட் வைடு, DRS அறிமுகம், பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் 2வது இன்னிங்ஸில் 11வது ஓவரில் இருந்து புதிய ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருக்காங்கப்பா, ஒரு சில ரூல்ஸ் எல்லாம். இதில் என்னென்னா எலான் மஸ்க் டெஸ்லா நிறுவனத்தின் டாடா குழும நிறுவனங்கள் வர்த்தக கூட்டணி. அதாவது இந்தியாவோட நிலக்கரி உற்பத்தி நிகர நாட்டில் இந்தியாவோட நிலக்கரி உற்பத்தி பில்லியன் டன்னை தாண்டியது என்று பிரதமர் நரேந்திர மோடி வந்து பெருமிதம். நேற்றே பார்த்தோம். இது மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் இந்தியாவுக்கு வந்து 118வது இடத்தில் இந்தியா வந்து இருக்குதுன்னு சொல்லி நம்ம நேற்றே பார்த்தோம். அதாவது இங்கே காமிக்கணும். ஐநா சபை அமெரிக்கா முன்னணி கருத்து கணிப்பு. ஐநா சபை தான் இந்த உலகின் மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலை அவங்க தான் வெளியிட்டிருப்பாங்கட்டு. அடுத்தது தினமணி நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சேமாக இருக்கிறதால விட்டுடலாம்ப்பா. IPL கொண்டாட்டம் இன்று தொடங்கப் போகிறது என்று நம்ம முன்னாடியே பார்த்தோம். அதாவது நியூஸ் பேப்பர்னா இந்தியன் பிரீமியர் லீக் IPL கிரிக்கெட் போட்டியின் 18வது சீசன் கொல்கத்தாவில் சனிக்கிழமை தொடங்குகிறது என்று போட்டிருக்காங்க. முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே என்ன நடந்திருக்கு, அதான் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம். 7 மாநில கட்சிகளின் தலைவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்று யோசிக்கிறார். அதாவது கேரளா பற்ற நிறைய பக்கத்து ஸ்டேட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க.
சென்னை டு பெங்களூரு, சென்னை டு திருச்சி, பெங்களூரு, கொல்கத்தா நெடுஞ்சாலைகளை 10 வழிச்சாலைகளாக மாற்றும் திட்டமில்லை என்று மக்களவை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளித்து உள்ளார். நிலக்கரி உற்பத்தி 1 பில்லியன் டன்னை கடந்தது என்று பிரதமர் மோடி அவர்கள் பெருமிதம். அடுத்த விளையாட்டு இது என்னன்னா, அமெரிக்காவில் நடைபெறும் மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீராங்கனையான பெலாரஸின் அரினா சபலென்கா, ஜப்பானின் நவோமி ஒசாகா ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்கள். ஹசன் நவாஸ் அதிரடி, பாகிஸ்தானுக்கு முதல் வெற்றி. மீண்டும் போர்க்களங்கள். கவர்மெண்ட் ஜாப் ஒன்று ரெக்குவயர்மெண்ட் விட்டுருக்காங்க. போக்குவரத்துகளின் 3274 காலி பணிகள் உள்ளதாக. திருச்சியில் ரூ. 290 கோடி 7 தளங்களுடன் கலைஞர் நூலகம் பார்த்தோம் தொடக்கத்தில். ஓகேப்பா, தேங்க்யூ.